ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், சோம்பு, முந்திரி பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அதில் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச தனி மிளகாப் பொடி, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாப் பொடி, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இறக்கிடணும். இப்போது அதை நம்ம மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அதே வடச்சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, பூ, இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிட்டோம்னா முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். ஆல்ரெடி முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். அதை உரித்து நம்ம முழுசாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது சாதத்தோடையும் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மார்னிங் இதை சப்பாத்திக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வச்சுக்கிட்டோம்.